இது காலையில உள்ள வெயில் அடிக்குதா? யோ இங்க பாரியா, உங்க அம்மா கழிச்சு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு உட்காந்துருக்குதா. அத நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல. காப்பி போடான்னு போய் கேஸ் பற்ற வைக்க போனாக்கா உங்க அம்மா கறி கத்துது. கத்தாத என்னடா பண்ணுவாங்க? கேஸ் எல்லாம் எப்படி அடிப்பேதியா? புக் பண்ண வேண்டியது தானம்மா, அதுக்கு அது கட்டிங்க எடுக்கிறா. மொப்ப வச்சுக்கிற கேஸ் கம்பெனி எவனா புக் ஆகலடா. ஐயா என்ன சொல்றா? ஆமாங்க, நிறைய பேர் வீட்டுல கேஸ் இல்லையா, புக் பண்ணா புக்கே ஆகலையா. இந்த பார், என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. 2 பேரும் போய் கேஸ் வாங்கிக்கின்னு வரீங்க. ஏமா நாங்க போய் வாங்கிட்டு வரதா? ஏன் பொடியதுக்கு மட்டும் புச்ச மண்டாச்சு வந்துடுறீங்களா? வயிற்று தூக்கினேன் போய் 2 பேரும் போய் புச்சின்னு வாங்க. நம்ம நீ தோலை குத்துங்க எடுக்கிறா. ஏய் சோறு சேர்த்து பண்ணி இல்லடா, போய் வாங்கின்னு வாங்கடா. வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். 2ம் மொத்தமாக இருக்குதுங்க பாரு, எல்லாம் துண்டுறதுக்கு தான் லாகி. நிலைமையை பார்த்தியா? கேஸ்ல போட்டு சொகுசா துண்ணுந்தான், இப்போ அடுப்பு எரிய வைக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. என்னண்ணா வெறும் அடுப்பு எரி விட்டுனுக்குறா? என்ன பண்றதா, கேஸே கிடைக்க மாட்டேங்குது, அடுப்பில் தான் செய்யணும். இப்படியே போனா எப்படின்னா அடுப்புல தான் சமைக்கணுமாண்ணா? ஹோட்டலுக்கு குத்தா போய் சாப்பிடலாம், ஹோட்டல் இல்லை, என்ன பண்றது? நோ சிலிண்டர் எது கிடைக்குமாண்ணா? கிடைக்குமா, எங்க வீட்டுல 2க்கு ஏத்த மாதிரியா? எப்பா கிடைச்சிருச்சு. ஏங்க கடல் புண்ணத்துல 2 சிலிண்டர் இருக்குதாங்க. தல ஒரு சிலிண்டர் கொடு தல. ஏன்பா 2 ஏத்த முடியா? ஏன் ஒண்ணு? நோ சிலிண்டரை வச்சு நீ அடுப்பு எரி விட்டுங்க எடுக்கிறா? கோய் பேரி போச்சு பையனுக்கு கேட்கிற போற, அதுக்கு தான் கேக்குதானே நீங்க கேட்கிற போற. அப்ப அவங்க கிட்ட 2 சிலிண்டர் இருக்குதுன்றா? ஆமா, இப்ப கூட சொல்றேன் 2 சிலிண்டர் தான் இருக்குது. யோ பைத்தியமாயா நீ? 2 சிலிண்டர் வச்சுன்னு இருக்கல, சிலிண்டர் எரி விடுவேன் தானே, ஏன் இதை எரி வச்சுன்னு உட்காந்து கிடக்குறா? தம்பி இருப்பா, அவர் தான் எங்களுக்கு தரேன்றாரு, உனக்கே அப்படி பத்திக்கிட்டு எரியுது? கோயிலுக்கு போலுக்குது அவருக்கு. டேய் கொம்பு போடா. வாயை வச்சிருவேன். இதெல்லாம் எனக்கு தேவை. இந்த ததுர மூச்சு கிட்ட வந்து கேட்டேன் பேர். இருப்பா, ஏன் அவசரப்படுறா? இப்ப என்ன நடந்து போச்சா? நோ அதெல்லாம் கடவுள்ண்ணா, முதல் சிலிண்டர் கொடுண்ணா, சாப்பாடு கூட செய்யலண்ணா. ஏமா அந்த சிலிண்டர் வச்சு சாப்பாடும் செய்ய முடியாது, சாம்பாரும் செய்ய முடியாது. என்னண்ணா சொல்றா? டேய் காலி சிலிண்டர்ல என்ன தர செய்ய முடியும்? காலி சிலிண்டரா? இப்பதான் 2 இருக்கு நீங்க? 2மே காலி. ஓ அதத்தான் இருக்குதுங்கண்ணா. ஆமாம்பா, ஸ்ட்ரைட்டா வந்து சிலிண்டருக்கு தான் கேக்குதுங்களா? பாத்தியா கிண்டலா இருக்குது உங்களுக்கு, நம்ம சிலிண்டர்ல தான் அவசரப்படுறது. டேய் நானே அடுப்பேறி விட்டு உட்காந்துக்கிறேன், இதெல்லாம் கிண்டல் ஆகுதுன்றா. தல எங்கேயாவது உஷார் பண்ணி கூட தல, கூட ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். ஏன் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், எனக்கு ஒண்ணு வாங்கி குத்துறான். நான் இப்படி சொல்றாரு, ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்க போய் அடுப்பு ஊத்திட்டு உட்காந்துருக்கிறது? இப்ப ஹோட்டல் கூட இல்ல. ஏன்பா ஊருக்குள்ள பெட்ரோலும் கேஸும் கிடைக்காதுன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? ஏன் கிடைக்காது? எல்லாம் கிடைக்கும், நீ மனசு வச்சா. அப்படியா? எப்படி? இங்க பாரு, இது வந்து காலி சிலிண்டரு. இது எடுத்துன்னு போய் வேற வீட்டுல ஏதாவது வச்சுட்டு அங்க இருக்கிற சிலிண்டர் எடுத்துன்னு வந்துட்டேன்னா உனக்கு 500 ரூபாய் தரேன். இந்த சிலிண்டர் விட்டுட்டு இந்த சிலிண்டர் எடுத்துன்னு வரணுமா? ஆமா, எடுத்துன்னு வந்துட்டேன்னா உனக்கு 500 ரூபாய். பேசாம எங்க வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்துடுறேன், 500 ரூபாய் தருவியா? நாங்க 1000 ரூபாய் தரீங்களா? முச்சு விடுறோம். கண்டிப்பா தரேன்பா. தாப்பா இந்த சிலிண்டர் எடுத்து போய் சொல்லுப்பா. இதாப்பா எடுத்து போயிட்டேன், உங்க வீட்டுக்கு தந்து குத்துரு. நான் எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல தாங்க அவர் வீடு, வந்துருவாரு சீக்கிரம். நான் எடுத்துன்னு போட்டா? எத்துன்னு போ. ஆனா நீங்க அதிர்ஷ்டக்காரங்க, பிளான் பண்ணி சிலிண்டர் வாங்கி கொடுக்குறான் பாரு தம்பி. இங்க பாருங்கக்கா, 1000 ரூபாய் கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஊன்னுவீங்க. ஏன்பா குத்துருப்பா, என்னப்பா நம்ப மாட்டீங்களா? யாரும் நம்புற மாதிரிலாம் இல்ல. காசை கொடுங்க, இல்ல நாங்க வேற யாருக்கிட்டனா வித்துருவோம். காசை கூட. இந்தாங்க 1000 ரூபாய். எப்பா எனக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுப்பா, அடுப்புல ஒண்ணே முடியல. அதெல்லாம் வாங்கி தரேன், முதல்ல இவங்களுக்கு மூட்டிட்டோம், அப்புறம் நான் உனக்கு ரெடி பண்றேன். எப்பா இன்னொன்னு இருந்தா கூட ரெடி பண்ணி கொடுத்துருப்பா எனக்கு. இரியா, ஏன் அவசரப்படுறா? எல்லாத்தையும் நீ ஏன் வாங்க முடியா? என்னப்பா இங்க பரபரப்பா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? உனக்கு விஷயமே தெரியாதா? அமெரிக்கா வந்து ஈரான்ல குண்டு போட்டுச்சான். ஐயோ, அந்த குண்டு இந்த அம்மாவோட குண்டா இருக்குமோ? யோ என்ன கொழுப்பா, அவதான் தெரிஞ்சுக்கோ. என்னம்மா இவன்மா குண்டு போட்டு நான் என்னமா சைஸ் இருக்குமான்னு கேட்டேன், இதுல என்ன தப்பு? யோ அந்த ஆள் என்ன பேசுற, நீ போய் கம்மி நிக்கிற? வேண்டாம் பண்ண சொல்ற, கொம்முன்னு. நீ எல்லாம் புருஷனா? ச்சே. சொல்லுப்பா, அந்த குண்டால என்ன ஆச்சா? போய் பழத்துல பொச்சிக்கிச்சு, அதை எடுக்க முடியல, அதனால கேஸ் எல்லாம் ஒழுங்கா கிடைக்கல. ஆடா பாய்ங்களா, என்கிட்ட கேட்டு நான் ஐடியா சொல்லியிருப்பேனா? என்ன ஐடியா சொல்லிருப்பேன்? ஜேசிபி எடுத்து போய் கிளீனா பள்ளம் வெட்டிட்டு கிரேம் வச்சு தூக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த குண்டை கிரெயின் வச்சு தூக்கலான்னு சொல்லியிருப்பியா? ஆமா, வேற எப்படி கையில தூக்க முடியும்?
கரெக்டான ஐடியா சொல்லியிருக்க. நீ போயிட்டு உடனே மெரினா பீச்ல போய் நில்லு. அவங்க கப்பல்ல வருவாங்க. அவங்க வந்த நீ இந்த ஐடியாவை சொல்லு. அவங்க உனக்கு பணமா கொடுத்துட்டு பாராட்ட போவாங்க. நீங்க போய் முன்னாடி சொல்லிட்டு போறீங்க. சத்தியமா சொல்ல மாட்டேப்பா. போ கடகாண்டு போ, கப்பல் வர நேரம் ஆயிடுச்சு. முட்டாள் பசங்க எங்களே அப்பவே இருக்கிறத நான் சொல்லியிருப்பேன். என்னப்பா சொல்லு போறான் அந்தால? கிரேன் வச்சு தூக்க போறாரா குண்டை? தூக்கட்டும். ஆனா இதுல பயங்கர காமெடி என்னன்னாக்கா, இத போய் குண்டுன்னு சொல்லிட்டு போனானே, அதான் பெரிய காமெடி. செம சிரிப்பு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா போச்சுல உனக்கு? சும்மா ஜோக்கு. கண்ணால பேசி பேசி கொல்லாதே. பீஸ் வந்துச்சு. வானா பாட்டெல்லாம் பலமாகுது. எத்தனை வந்துட்டு பொழுகுதா? கொஞ்சம் வலிக்குது. 500 ரூபாய் வாங்க போறிய சும்மாவா? இந்தா 500 ரூபாய் வச்சுக்கா. தேங்க்ஸ் பா. எங்க வீட்டுல இன்னொரு சிலிண்டர் கொடுக்குது, எட்டுன்னு வரட்டுமா? பாப்பா எனக்கு எதுன்னு வந்து கொடுப்பா, என்னால அடுப்பாட முடியல. இருன்னா அவசரப்படாத தல. நீ போய் எத்தனை தல. தம்பி இதை நாங்க எடுத்துக்கிட்டுமா? எத்துக்குங்க, உங்களுக்கு தானே எத்தனை வந்துட்டு. என்னப்பா இதை வெயிட் கம்மியா இருக்க மாதிரி இருக்குது? வெயிட் கம்மியாகுதா? இல்லையே, இவரு வர வெயிட் அதிகமாகுதுன்னு சொன்னாரு. எப்பா சுத்தமா வெயிட்டே இல்லப்பா. வெயிட்டே இல்லையா? ஒண்ணுமே காணோம். ஏய் என்ன இது? சிலிண்டரு. யோ யாரையான சிலிண்டர் எடுத்து வந்து குத்துக்கிற? சிலிண்டர்ன்ற உள்ள இருக்கிற கேஸ் எங்கயா? என்ன பேசுற நீ? வீட்டுல இருக்குது எத்தனை வாங்க சொன்ன, எடுத்து வந்துட்டேன். யோ ஏன் இப்படி வயிற்று கொட்டிக்கிறா? உள்ள கேஸே இல்லையா? தம்பி இன்னொன்னு இருக்குன்னு சொன்னேன் அந்த ஆளு. அதை எடுத்து வர சொல்லுப்பா, அது கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா அப்ப நான் வாங்க கூடாதா? நான் தான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். என்னத்த புக் பண்ண? கம்னரு நோ. நீ போய் அதை எடுத்துன்னு வா. அப்ப இது வேணாவா? இதுல தான் ஒண்ணுமே இல்லையா, காலி சிலிண்டரா இருக்கு. ஓ ரொம்ப டென்ஷன் பண்ற நீ. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சிலிண்டர்ல புல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சொத்த தாலி அநியாயம் பண்ணிட்டானே. கொஞ்ச நாள் கழிச்சு இந்தாப்பா. சம வலி. வலியா வலி? இந்தாங்க எத்துங்க. இது நாங்க எடுத்துருந்த சிலிண்டர் ஆச்சா? ஏய் என்னயா இது? சிலிண்டரு. இன்னொன்னு இருக்குது தானே சொன்னேன். அவங்க குத்துட்டு எத்தனை வந்துக்கிறா? எப்பா இப்ப கூட வீட்டுல இன்னொன்னு இருக்குதுப்பா. இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணி அதானே? கரெக்டு. ஆக மொத்தத்துல உங்க வீட்டுல இருக்கிற சிலிண்டர்ல கேஸ் இல்ல, காலி சிலிண்டர் அப்படித்தானே? எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? என்ன 500 ரூபாய்? ஏற்கனவே குத்த 500 ரூபாய் எங்க? ஏற்கனவே கொடுத்த சிலிண்டருக்கு தான் 500 ரூபாய் கொடுத்த. இப்ப இருக்கிற சிலிண்டருக்கு 500 ரூபாய் கொடு. இன்னொரு 500 ரூபாய் வேணுமாமா இந்த ஆளுக்கு. இப்ப நாங்க பண்றது என்ன பண்றதா இந்த ஆளை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே ஜாயின் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டுட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.